பயந்து பயந்து மாட்டினால என்ன பிரயோஜனம் உனக்கு அப்படின்னு டெய்லி திட்டு வாங்கிட்டு வளர்த்து இந்த அளவுக்கு வந்துருக்குது. என்னால் அவன் முன்னாடி இப்போ நிற்க முடியல, நின்று பேச முடியல. ரத்த ஓரவா ஒண்ணு வருது, சித்த நிறைய அன்ப தருது, பச்சை குழந்தை போல கத்துது, பெத்த தகப்பனா கூட நிக்குது. சீமையில பாட்டு முறை வச்சு வீர திருவிழா அரங்கேறுது. ஊருமே ஒன்று சேர்ந்து எங்களுக்கு இவ்வளோ மரியாதை பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ பெரிய ஜனங்க எங்களுக்கு ரசிகர்களாக இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வந்து தமிழ்நாடு பாகுபலி குரூப்ஸ், ஆனால் குரூப்ஸ் மட்டும் இல்லாமல் எங்களோட மொத்த ஊருமே ஒன்று சேர்ந்து எங்களுக்கு இவ்வளோ மரியாதை பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ பெரிய ஜனங்க எங்களுக்கு ரசிகர்களாக இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி இன்னும் மேலும் மேலும் நாங்கள் எல்லாமே வளர்ந்து மொத்த ஊருக்குமே தமிழ்நாட்டுக்கே நாங்கள் பெருமை சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தான் சொன்னதில்ல, மறுபடி பிறந்த மாதிரி எங்கள் எல்லாத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்பு. மாடு அவுத்து ஃபஸ்ட் ப்ரைஸ் நான் பார்க்குறேனோ இல்லையோ எல்லாரும் பார்த்துட்டு ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் வண்டி திருப்பிட்டு போங்கன்னு. அதே மாதிரி போனால் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. மேலுமே எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம். இது வரைக்கும் யாருமே இந்த சைடு தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வட தமிழ்நாட்டில் யாருமே வாங்கினது கிடையாது. முதல் ரெக்கார்டு நாங்கள் தான். கண்டிப்பாக அது ரொம்ப ஒரு பெருமை. எல்லாருமே பரவாயில்ல சின்ன வெவ்வேறு ஜல்லிக்கட்டையில் எல்லாமே பாராட்டுறாங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. எங்கள் பையன் பேர் மோகன்ராஜுங்க. எங்கள் பையனோட காலை தான் மதுரை போயிட்டு வந்தது. அதில் முதல் இடமாக பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி பரிசு வாங்கிட்டு வந்திருக்குது. என்னென்ன பரிசு வாங்கியிருக்கு? சைக்கிளு, தங்க காசு, மெத்தை, டிராக்டரு, பசுமாடும் கண்ணுக்குட்டியும். பையன் வந்து அவன் சாப்பிட மாட்டாங்க. நைட்டு 12 மணிக்கு வந்தாலும் சாப்பாடு இருக்குதா அப்படின்னு சாப்பிட்றான்னு சொன்னாக்கா மாட்டுக்கு தண்ணி வச்சிங்களா பில்லு போட்டிங்களான்னு சொல்லி கேட்பான். இன்னும் இல்லைன்னு சொன்னால் நைட்டு 12 மணிக்கு லைட் எடுத்துகிட்டு முள்ளுக்காட்டில் போய் தண்ணி வச்சு தீனி வச்சுட்டு வந்து தான் சாப்பிடுவோம். ஒரு நாள் சாப்பிட கூட மாட்டான். மாடு பார்த்துக்குவோம். ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ரொம்ப இவ்வளவுதான் வரவேற்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த அளவுக்கு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஊர் மக்கள் வெளியூரில் எந்த ஊருக்காரங்கன்னே இல்லை, எல்லாரும் வந்து இந்த அளவுக்கு வரவேற்பாங்கன்னு எதிர்பார்க்கல. எப்படி எனக்கு சொல்றதுனே தெரியலங்க. வீட்டில் இருக்கிறவங்க ஆதரவு கொடுத்து மாடு வளர்த்துருந்து ஜெயிச்சிருந்தா கூட பரவாயில்ல. எங்கள் பையன் எங்களுக்கு பயந்து மாட்டினால என்ன பிரயோஜனம் உனக்கு அப்படின்னு டெய்லி திட்டு வாங்கிட்டு வளர்த்து இந்த அளவுக்கு வந்துருக்குது. என்னால் அவன் முன்னாடி இப்போ நிற்க முடியல, நின்று பேச முடியல. சந்தோஷமா இருக்குதுங்க. எங்கள் பையன்கிட்ட என்ன நான் பேசவே இல்லை. 4 நாளாவது அவன் சாப்பிட்டு இன்னும் சாப்பிட்டியான்னு மட்டும் தான் கேட்டேன். இல்லைன்னு மட்டும் தான் சொன்னான். அது மட்டும் தான் பேச முடியும்.